வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எக்ஸாம் வேற நெருங்கிருச்சு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் சூப்பரா தயாராயிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க வீடியோ என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு பகுதியில நூல் மற்றும் ஆசிரியர்கள் அதுல நிறைய கொடுத்திருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுபு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய நூல்கள் தான் இது. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா கவனமா பார்த்துக்குங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய சிறப்பு பெயர் என்ன? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. தமிழுக்கு கருவூலம் எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேள்வி கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கைப்பாடினியார் உரை, தேவநேயம். இதெல்லாம் எழுதினவங்க யாரு? இரா இளங்குமரனார் அவர்கள். இரா இளங்குமரனார் அவர்கள். அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பகுதியில சொல்லுங்க. தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள். அந்த நூல்ல இருக்கிற தமிழ் சொல் வளம். அதுல உள்ள தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை நமக்கு கொடுத்திருக்காங்க. இது கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அதோடைய அந்த கட்டுரையில இருக்க அந்த தமிழ் சொல் வளம் இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கட்டுரை கேட்காம இதை தனித்துவமா இதை கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. தேவநேய பாவாணரோடது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த காடிலா நூலின் முழு பெயர். ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த காடிலா நூலின் முழு பெயர். அது தமிழ் நூல் தான். காடிலா தி லிங்கோவா தமிழ் இ போர்ச்சுகீஸ். திரும்ப அந்த பேரை உங்களுக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன். நல்லா கவனமா கேட்டுக்குங்க. காடிலா டி லிங்கோவா தமிழ் இ போர்ச்சுகீஸ். காசிக்காண்டம், நருந்தொகை, வெற்றி வேட்கை, நைடதம், லிங்க புராணம், வாயு புராணம், சம்கீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம பூராணம். இதெல்லாம் எழுதினவங்க யாரு? அதிவீர ராமபாண்டியர். அதிவீர ராமபாண்டியர். பெருமாள் திருமொழி. அவர் யாரு? குலசேகர ஆழ்வார். இவருடைய நூற்றாண்டு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்குவேன். நீதி வெண்பா கா சேகுதம்பி பாவலர். காப்பா
சேகுதம்பி பாவலர். நீதி வெண்பா. திருவிளையாடல் புராணம், வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. இதெல்லாம் எழுதினவங்க யாரு? பரஞ்சோதி முனிவர். இவங்களுடைய நூற்றாண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க. முல்லைப்பாட்டு அது எழுதினவங்க வந்து நப்பூதனார். பூத்தொடுத்தல் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க, அதை எழுதினவங்க உமா மகேஸ்வரி அவர்கள். நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை, அவைய எழுதினவங்களும் உமா மகேஸ்வரி அவர்கள். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம். திருவாரூர் மும்மணிக்கோவை. இதெல்லாம் எழுதினவங்க குமரகுருபரர். சரஸ்வதி அந்தாதி, சடகோப்பர் அந்தாதி, திருக்கை அலக்கம், ஏர் 70, சிலை 70, கடைசியா கம்ப ராமாயணம். இதை எழுதினவங்க கம்பர். கம்பரோட நூற்றாண்டு என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. கம்ப ராமாயணத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படிங்கறத அந்த நம்பர் சொல்லுங்க. ஏன்னா 10,000க்கு மேற்பட்ட பாடல்கள்னு சொல்லிடுவீங்க, அதனாலதான் கரெக்டா அந்த நம்பர் கேட்கிறேன். ஞானம், மீட்சி, விண்ணப்பம், தீசோ வேணுகோபாலன். தீசோ வேணுகோபாலன். சித்தாளு, நாகூர் ரூமி. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதினவர் யாரு? அவரும் நாகூர் ரூமி. சித்தாளுங்கிற ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் கப்பலுக்கு போன மச்சான். நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். அதை எழுதினவங்களும் யாரு? நாகூர் ரூமி. தமிழின் முதல் சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், இலக்கண நூல், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குறுகதைகள், மொழிபெயர்ப்பு. இதெல்லாம் பண்ணவங்க வந்து வீரமாமுனிவர். இவங்களோட இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி, இத்தாலியை சார்ந்தவர். திரும்பவும் வந்து இந்த கேள்வி வருது பாருங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எண் சுவை 80, மகபுபு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். அதை எழுதினவங்க யாரு அப்படிங்கிற திரும்ப நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவரோட இயற்பெயரையும் சொல்லுங்க. பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. அதை எழுதினவங்க பலப்பட்டடை சொக்கநாத புலவர். குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். அதெல்லாம் எழுதினவங்க யாரு? ஜெயகாந்தன்.
ஜெயகாந்தன் அவர்களுடைய குறும்புதினங்கள்: பிரளயம், கைவிலங்கு, ரிஷிமூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு, ஜெயகாந்தன் புதினங்கள். நான் முதல்ல வந்துட்டு அந்த கப்பலுக்கு போன மச்சான், அதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு போன சித்தாளு, அது நாகூர் ரூமின்னு சொல்லிட்டேன், அது தவறு. அதை எழுதினவங்க ஜெயகாந்தன். ஓகே, இப்ப ஜெயகாந்தனுடைய புதினங்கள் ஏற்கனவே பார்த்தது குறும் புதினங்கள், இது புதினங்கள். பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். ஜெயகாந்தன் மொழிபெயர்த்த நூல்கள்: வாழ்விக்க வந்த காந்தி, பிரெஞ்சு மொழியில இது யார் எழுதியிருப்பாங்க அப்படிங்கறத நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். ஒரு கதாசிரியனின் கதை, இது முன்ஷி பிரேம்சந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. ஜெயகாந்தன் அவர்கள் எழுதி திரைப்படமான படைப்புகள் நிறைய எழுதியிருப்பாங்க. அதுல சில படைப்புகள் மட்டும் திரைப்படமா வந்திருக்கும். அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும். இதை எழுதினவங்க யாரு? முனைவர் சேதுமணி மணியன். இது அந்த தனியார் நூல்கள் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த பகுதியிலிருந்து வரக்கூடியது. தவறின்றி தமிழில் எழுதுவோம், மா நன்னன். பச்சை நிழல், உதயசங்கர். குயில் பாட்டு, இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாரதியார் அவர்கள். அதோ அந்த பறவை போல, சா முகமது அலி. உலகின் மிக சிறிய தவளை, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். திருக்குறள் தெளிவுரை, வ.உ.சி. சிதம்பரனார், வ.உ. சிதம்பரனார் இல்லனா வ.உ.சி. அவர்கள். சிறுவர் நாடோடி கதைகள், கி. ராஜநாராயணன். அவருடைய பேரை சுருக்கமா கீரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாம் திணை, மருத்துவர் கு. சிவராமன். பஞ்சபூதங்களின் அறிவியல், நீலமணி அவர்கள். அன்றாட வாழ்வியல், சா. தமிழ்ச்செல்வன். காலம், ஸ்டீபன் ஹாக்கிங். சிறந்த சிறுகதைகள் 13, அத தமிழ்ல கொடுத்தவங்க வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன்,
அத தமிழ்ல கொடுத்தவங்க வே ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி, அத தமிழ்ல கொடுத்தவங்க MP அகிலா. தேன்மழை சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் க.த. திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள் ஆ.க. பெருமாள். என் கதை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். நாற்காலிக்காரர் நா. முத்துசுவாமி. அறமும் அரசியலும் மு. வரதராசனார். அபி கவிதைகள், அதை எழுதினவங்களும் அபி. எண்ணங்கள் MS உதயமூர்த்தி அவர்கள். யானை சவ்வாரி பாவண்ணன் அவர்கள். கல்மரம் திலகவதி அவர்கள். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நா. முருகேச பாண்டியன் அவர்கள். குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கமெண்ட்ல சொல்றீங்களா? நானே சொல்லிடுறேன், கபிலர். இதுக்கு சொல்ல முடியுமா பாருங்க. குறிஞ்சி மலர், அதோட ஆசிரியர் யாரு? கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சிட்டீங்களா? விடை சொல்லிட்டீங்களா? நான் பார்த்தசாரதி அவர்கள். மழையும் புயலும், அந்த நூல் யார் எழுதினவங்க? வா. ராமசாமி. சுருக்கமா வாரா அப்படின்னு கூட கொடுப்பாங்க, அத கொஞ்சம் கவனமா பாத்துங்க. நாட்டுப்பற்று கட்டுரை, அதை எழுதினவங்க யாரு? மூவா. மு. வரதராசனார் அவர்கள். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் எழில் முதல்வன் அவர்கள். புதிய உரைநடை, அதை எழுதினவங்க யாரு? அவரும் எழில் முதல்வன் தான். அந்த புதிய உரைநடைக்கு ஒரு விருது வாங்கியிருப்பாரு. அந்த விருது என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழில் எழுதுவோம். திரும்பவும் இதெல்லாம் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. மா. நன்னன் அவர்கள். பச்சை நிழல் உதயசங்கர். புலம்பெயர்ந்த தமிழர்கள், அவர்களை பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? பா. சிங்காரம் அவர்கள். குயில் பாட்டு, அதோட ஆசிரியர் யாரு? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு கமெண்ட் பண்ணிருங்க. அதோ அந்த பறவை போல, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கமெண்ட் பகுதியில் சொல்றீங்களா? ஷா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை, இதை கமெண்ட் சொல்லுங்க, கமெண்ட் பகுதியில சொல்லிடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வீடியோ ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லிடலாம். கோபல்லபுரத்து மக்கள், அந்த கதையோட ஆசிரியர் அவர் யாரு? கீரா. கி. ராஜநாராயணன். கரிசல் நிலத்து எழுத்தாளர் அப்படின்னு கூட கேட்பாங்க.
கோபலபுரத்து மக்கள் என்னும் நூல் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தோடைய அந்த பின்னணிய மையமா கொண்டு வடிவமைச்சிருப்பாங்க. கோபல்லபுரத்து மக்கள் அந்த நூலுக்கு சாகித்ய பரிசு கிடைச்சிருக்கு. அது எந்த ஆண்டு? உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 1991ஆம் ஆண்டு. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் வேற யாரும் இல்ல, கி ராஜநாராயணன் அவர்கள். திருக்குறள் தெளிவுரை என்னும் நூலை எழுதினவர் யார்? வ.உ. சிதம்பரனார் அவர்கள் அல்லது வ.உ.சி. அவர்கள். சிறுவர் நாடோடி கதைகள் அதை எழுதினவங்க யாரு? கி ராஜநாராயணன் அவர்கள். கீரா. ஆறாம் திசை அதை எழுதினவங்க யாரு? ஆறாம் திசை. மருத்துவர் கு. சிவராமன் தான் அதையும் எழுதியிருக்காரு. ஆறாம் திணையும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஆறாம் திசை அதையும் அவர் தான் எழுதியிருக்காரு. புதிய நம்பிக்கை கமலாலயன். சிறந்த சிறுகதைகள் 13 அது தமிழ்ல எழுதினவங்க யாரு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோல முன்னாடி சொல்லியிருக்கேன். கமெண்ட்ல சொல்லுங்க. குட்டி இளவரசன் இது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, இது எழுதினவங்க யாருன்னு. நான் அடிக்கடி வந்து இந்த நூல்களோட பெயரும் சொல்றேன், ஆசிரியர்களும் சொல்றேன். அதுக்கப்புறமா வெறும் நூல் பேரை மட்டும் சொல்லி உங்ககிட்ட அந்த ஆசிரியர் யாருன்னு கேட்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவுக்கு மனசுல பதிஞ்சிருக்கு, நீங்க கவனமா தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக்கப்ப நீங்களும் பண்ணிக்கலாம், நானும் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். எம்பி அகிலா அவர்கள் என்ன எழுதினாங்க தமிழ்ல? அத கமெண்ட்ல சொல்லுங்க. தக்கையின் மீது 4 கண்கள் அந்த சிறுகதை எழுதினவங்க யாரு? அது ஒரு தொகுப்பாவும் இருந்திருக்கும். ச. கந்தசாமி அவர்கள். சாயாவனம் அந்த புதினம் யாரால் எழுதப்பட்டது? ச. கந்தசாமி அவர்கள். விசாரணை கமிஷன் அது யாரு எழுதினாங்க? அதுக்கு என்ன பரிசு கிடைச்சது? ச. கந்தசாமி அவர்கள். சாகித்ய அகாடமி விருது. சுடுமண் சிலைகள் அந்த குறும்படம் அது ஒரு குறும்படமா எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து அனைத்துலக விருது யார் வாங்கியிருக்காங்க? அனைத்துலக விருத ச. கந்தசாமி அவர்கள். ச. கந்தசாமி அவர்களுடைய புதினங்கள். தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி, விசாரணை கமிஷன், சாயாவனம் இதெல்லாம் தான் அவருடைய படைப்புகள். தேன்மழை நூலின் ஆசிரியர் இது முடிஞ்சா கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க. ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். திருக்குறள் நீதி இலக்கியம் அதை எழுதினவங்க யாரு? க. த. திருநாவுக்கரசு. அ. க. பெருமாள் அவர்கள் எழுதின நூல் என்ன அப்படின்னு சொல்லுங்க. வீடியோ கவனிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். மாப்போசி அவர்கள் எழுதின நூல் வளரார் கண்ட ஒருமைப்பாடு. அந்த நூலுக்கு எந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது? முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நானே கூட சொல்லிடுறேன். 1966. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1966. ராஜம் கிருஷ்ணன் இவங்க ஒரு மிகப்பெரிய புகழ்மிக்க ஒரு எழுத்தாளர்.
அது உங்க காலகட்டத்துல பெண்கள் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த காலகட்டத்துல அவங்க வந்து ஒரு உதாரணமா இருந்து எழுத்துலகுல ஒரு பிரபலமா இருந்தவங்க. அவங்களுடைய புதினங்கள் பாருங்க, வேருக்கு நீர், அது வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்க ஒரு நூல். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. ஓகேங்களா? பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. இதுல வந்து பாஞ்சாலி சபதம் யாரு பாடியிருப்பாங்க அப்படி ஒரு கேள்வி வந்தாலும் வரலாம். அதை நீங்க வந்து கவனமா பாத்துங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தூத்துக்குடி மாவட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல தான் உப்பள பகுதிகள் நிறைய இருக்கும். அங்க ரொம்ப நாள் தங்கி இருந்து அந்த மக்களுடைய வாழ்வியலை பார்த்து அவங்க கூடவே இருந்து வாழ்ந்து அந்த உப்பள தொழிலாளர்களுடைய அந்த கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு அவங்க எழுதின ஒரு நூல் தான் கரிப்பு மணிகள். உப்பதான் அவங்க வந்து சொல்றாங்க. நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்த ஒரு புதினம் குறிஞ்சி தேன். கடலோர மீனவ வாழ்வின் சிக்கல்களை சொல்ற நூல் யாது? அலைவாய்க்கரையில். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டிய புதினங்கள் சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர். இதெல்லாம் யாரோடதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ராஜம் கிருஷ்ணர் அவர்களுடைய நூல் தான். குழந்தைகளை தீப்பெட்டி தொழில் முடக்கி தீக்குச்சி பெட்டிகளை செய்ய தூண்டி கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல அத ஒரு கதையா எழுதிருக்காங்க. அந்த கதை என்ன? கூட்டு குஞ்சுகள். பெண் குழந்தைகள் கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய புதினம் மண்ணகத்து பூந்துளிகள். மண்ணகத்து பூந்துளிகள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பெண் குழந்தைகள் பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா வந்துட்டு இந்த நெல்லுடைய அந்த இதை கொடுத்து கொன்றுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அதனால அதை பார்த்து அது நடக்கக்கூடாது, அது வந்து ஒரு சமூக தீமை கொடுமை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நூலை எழுதியிருப்பாங்க. மண்ணகத்து பூந்துளிர்கள். ஓகேங்களா? இதுவரைக்கும் ரொம்ப பொறுமையா 10ஆம் வகுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் அதெல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். நல்ல மனசுல பதிச்சு வரக்கூடிய தேர்வுகள்ல நீங்க வந்து நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். மேலும் இது போல புத்தம் புதிய பல வீடியோக்கள், பல கருத்துக்களை தாங்கி வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னா ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இந்த கல்வியை வந்து நம்ம எல்லாருக்கும் எடுத்து செல்வதற்கு என்ன பண்ணணும், அந்த ஷேரை தட்டி 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பகுதியில அதை சொல்லுங்க. எத்தனை பேரு வீடியோவை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த லைக் பகுதி மூலமா நான் தெரிஞ்சுக்குவேன். மீண்டும் இன்னொரு புத்தம் புதிய நல்ல உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வீடியோல சந்திப்போம். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நான்.